அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பியோடைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பி, யூஜிசி நெட்டு, டிஎன் செட்டு, இதில் எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது பார்ட் 1. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் 20 கொஸ்டின்ஸாக நம்ம பார்ப்போம். ஸோ 20 கொஸ்டின்ஸாக இது ஒரு 10 சீரீஸ் வரைக்கும் நம்ம போவோம். ஸோ பார்ட் 1. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஹூ ப்ரொபவுண்ட் தி தியரி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ ப்ரொபவுண்ட் தி தியரி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் அது ஹெபலர். ஓகே, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், an individual demand curve slope downward to the right because of எதனால் இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ் டவுன்வர்ட் ஸ்லோப் டவுன்வர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ் ஸ்லோப் டவுன்வர்ட் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் என்னென்னா ஒர்க்கிங் ஆஃப் அன் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, இன்கம் எஃபெக்ட் ஆஃப் fall in price, substitution effect of decrease in price. இது மூணுமே அதுக்குண்டான காரணம். ஸோ டிமாண்ட் கர்வ் ஸ்லோப் டவுன்வர்ட் ஆகிறதுக்கு இது மூணுமே அதுக்குண்டான காரணம். அடுத்து மூணாவது கொஸ்டின், டோட்டல் குவாசி ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு டேஷ். குவாசி ரெண்ட். ஸோ குவாசி ரெண்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுது? ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். குவாசி ரெண்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட், டோட்டல் ரெவென்யூ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் ரெவென்யூ டோட்டல் காஸ்ட். இப்போ நமக்கு குவாசி ரெண்ட்டு நமக்கு டைரெக்டாக இது ஆன்சர் நம்ம பார்த்துக்கலாம். டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஸோ டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இதே கொஸ்டின்னு இப்போது 2022 பிஜிடிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எடுத்து கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் இருக்கும். இப்போது சமீபத்தில் நடந்த டிஎன் செட்டு எக்கனாமிக்ஸில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது சமீபத்தில் நடந்த யூஜிசி நெட்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இங்கே 200 கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள். எலாஸ்டிசிட்டி இன் இன்கம் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் டேஷ். ஸோ எலாஸ்டிசிட்டி இன் எக்கனாமிக்ஸ். ஸோ எலாஸ்டிசிட்டினாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் தான் நமக்கு எலாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின், WTO பேசிக்கலி ப்ரொமோட்ஸ் டேஷ். ஸோ WTO ஃபுல் ஃபார்ம் கமெண்டில் போடுங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம் WTO ஃபுல் ஃபார்ம் தெரியுமோ கமெண்டில் போடுங்க. ப்ளஸ் WTO இன்ட்ரோடக்ஷன் இயர். ஸோ WTO இன்ட்ரோடக்ஷன் இயர். ஸோ இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ WTO பேசிக்கலி ப்ரொபவுண்டு எங்கே ப்ரொபவுண்ட் ஆகுது? மல்டி லேடர் ட்ரேட். ஸோ WTO பேசிக்கலி ப்ரொபவுண்ட் பை மல்டி லேடர் ட்ரேட். அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். த MR is equal to MC rules dash. MR is equal to MC rules dash. ஸோ டைரெக்டாக நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். அப்ளைட் போத் டு பியூர் மோனோபோலி அண்ட் பியூர் காம்படிஷன். ஸோ MR is equal to MC என்ன? போத் பியூர் மோனோபோலி ப்ளஸ் பியூர் காம்படிஷன். ஸோ நம்ம ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ஒரு மார்க்கெட்லேயும் நம்ம என்ன பார்ப்போம்? MR is equal to MC இந்த ரூலை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லா மார்க்கெட்லேயும் நம்ம இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். MR is equal to MC. இன்னொரு ரூல் இருக்குது, ரெண்டாவது ரூல் இருக்குது. யாராவது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ 2 ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதில் ஒரு ரூல் தான் MR is equal to MC. ஸோ இன்னொரு ரூல் யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்து, வாட் டு யூ மீன் பை மிக்ஸ்டு எக்கனாமி? ஸோ மிக்ஸ்டு எக்கனாமின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர். ஸோ ரெண்டுமே கலந்தது தான் நமக்கு மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகே, அடுத்து 8வது கொஸ்டின்,
total utility coincide with marginal utility. So total utility with marginal utility என்னன்னு கேட்குறான் for the first unit consumed. So first unit நம்ம consume பண்ணாதான் total utility coincide with marginal utility. சரி total utility increase ஆனால் marginal utility என்ன ஆகும் total utility increase ஆனால் marginal utility diminish ஆகும். ஸோ total utility increase ஆனால் marginal utility diminish ஆகும். அடுத்து the indifferent curve means dash. ஸோ indifferent curveனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் the equal utility form that consumption of two combination of an goods. இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லி கொடுப்போம் what do you mean by indifferent curve. Two commodities which give the same level of an satisfaction is known as indifferent curve. நம்ம 2 மார்க்லலாம் நம்ம இதை நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் அதை தான் இங்கே கேட்டிருக்கான். ஸோ indifferent curve means the equal utility form the consumption of two combination of goods. ஸோ இதுதான் indifferent curve. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். which financial system is found in India? இந்தியாவில் என்ன ஃபினான்ஷியல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க ஃபெடரல் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இந்த ஃபெடரல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்க கமெண்டில் பண்ணுங்கள். யாருக்கும் தெரிஞ்சிருந்தா கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்து which of the following can be considered as an basic feature of public goods. ஸோ பப்ளிக் கூட்ஸ் உடைய பேசிக் ஃபீச்சர் இதே கொஸ்டின்னு பிஜிடிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க யூஜிசி நெட்லேயும் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த டிஎன் செட்லேயும் கேட்டிருக்காங்க பப்ளிக் குட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. ஆர் கேரக்டரைஸ் பை நான் எக்ஸ்க்ளூடபிள் அண்ட் நான் ரைவல். ஸோ அதுதான் பப்ளிக் குட்ஸ். இதுனா அது நான் எக்ஸ்க்ளூடபிள் நான் ரைவலு யாருமே தடுக்கக்கூடாது எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ அதுதான் நான் எக்ஸ்க்ளூடபிள் நான் ரைவல். ஸோ நம்ம ரைவல் யாராவது தடுத்தாலோ இல்லை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாலோ அது என்ன குட்ஸாக ஆகும் அது ப்ரைவேட் கூட்ஸாக மாறிடும். ஸோ அது ரைவலில் வந்துடும். ஓகே. அடுத்து விச் செக்டர் ஹேஸ் தி மேக்ஸிமம் வெயிட் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ எந்த செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் மேக்ஸிமம் வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 3 செக்டர் இதில் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வெயிட் கொடுப்பாங்க. ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று மைனிங். இதில் அதிகமான மேக்ஸிமம் வெயிட் இருக்கிற செக்டர் எதுனா மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ மேக்ஸிமம் வெயிட் இருக்கிற செக்டரு மேனுஃபேக்சரிங் செக்டர். ஓகே. அடுத்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தியரி இஸ் ரிலேட்டட் டு டேஷ். ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தியரி இஸ் ரிலேட்டட் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தியரி இஸ் ரிலேட்டட் டு வாட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து த புக் தட் அஃப்ளூயன்ட் சொசைட்டி வாஸ் ரிட்டன் பை. ஸோ இந்த அஃப்ளூயன்ட் சொசைட்டி இந்த புக்கு யாரால் எழுதப்பட்டது கேல்பிரைட்னால் எழுதப்பட்டது. ஸோ ஜேஎம் கீன்ஸ் என்ன புக் இருந்தார் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஜேஎம் கீன்ஸ் இருந்த புக்கு பேர் என்ன எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்க 1936 1936. அவர் எழுதின புக்கு பேர் என்ன தி தியரி ஆஃப் அன் எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் இன்ட்ரெஸ்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இன் விச் சிச்சுவேஷன் த கண்டிஷன் ஆஃப் அன் பெரட்டோ ஆப்டிமிலிட்டி இஸ் வேலிட். ஸோ பெரட்டோ ஆப்டிமிலிட்டி எந்த கண்டிஷனில் வேலிட் ஆகும் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் மட்டும்தான் பெரட்டோ ஆப்டிமிலிட்டி வேலிட் ஆகும். ஸோ வாட் இஸ் அன் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் அன் இன்ஃப்ளேஷன் வித் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுதான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் பாருங்கள் எக்கனாமிக் க்ரோத்தும் கம்மியாகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். ஸோ இதுதான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ வாட் இஸ் த ஸ்டாக்ஃப்ளேஷன் த இன்ஃப்ளேஷன் வித் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் ஸ்டாக்ஃப்ளேஷன். Who allocate the distribution of an financial resources between central and state? Who allocated the distribution of an financial resources between central and state? யார் allocate பண்ணுவாங்க finance commission. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் தான் என்ன பண்ணுவாங்க allocate பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஆர்டிக்கல் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஆர்டிக்கல் என்ன 280. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனுடைய
ஆர்டிகல் 280. இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் என்ன பண்ணியிருக்காங்க, 16th சேர்மன் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நந்த் கிஷோர் சிங் 15th சேர்மன். ஸோ இப்போது 16th சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 16th சேர்மன் பேர் என்னன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள், கமெண்டில் எழுதுங்க. அது எல்லாருக்கும் தெரிய வரும். இஃப் தி டிமாண்ட் ஃபார் தி கமாடிட்டி ரைஸ் due to increase in the price of an product, then such a commodity is called given goods. ஸோ பாருங்க, இதில் டிமாண்ட் ஃபார் டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி அதிகமானால், ஸோ ரைஸ் டியூ டு தி இன்க்ரீசிங் தி ப்ரைஸ். ஸோ இன்க்ரீசிங் தி ப்ரைஸ், ஸோ டிமாண்ட் அதிகமாகுது. எதனால் அதிகமாகுதுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டிமாண்டும் அதிகமாகுது. அப்போ அது நம்ம என்ன கூட்ஸ்ன்னு சொல்லுவோம்னா கிஃபன் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்ன தான் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனாலும் நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டோம், டிமாண்டும் டிக்ரீஸ் ஆகும். அந்த ப்ராடக்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபீரியர் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து காசன் ஃபர்ஸ்ட் லா. ஸோ காசன் ஃபர்ஸ்ட் லா என்ன, த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ காசன் செகண்ட் லா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். காசன் ஃபர்ஸ்ட் லா, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. காசன் செகண்ட் லா, லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகே, இது அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் இந்த காசனுடைய ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா கேட்குறாங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். ஸோ 20th கொஸ்டின் நம்ம பார்ப்போம். வாட் டு யூ மீன் பை அண்டர் கண்டிஷன் ஆஃப் அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் தி ப்ராடக்ட் மார்க்கெட்? ஸோ வாட் டு யூ மீன் பை அண்டர் கண்டிஷன் ஆஃப் அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் தி ப்ராடக்ட் மார்க்கெட்? ஸோ இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் ப்ராடக்ட் மார்க்கெட் என்ன, MRP is equal to VMP. ஸோ அதில் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் நம்ம இதில் என்ன பண்ணுவோம், MRP is equal to VMP. ஓகே, ஸோ இப்போது நம்ம 20 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 20 கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் PGTRPலையும் ப்ரீவியஸ் இயர் UGC நெட்டு TN செட்டில் கேட்டப்படுற கொஸ்டின்ஸ் தான். இப்போ நம்ம 20 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதேமாரி அடுத்த சீரீஸ் நம்மக்கிட்ட 200 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 by 1 நம்ம பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த PDF யாருக்காவது தேவைன்னா நான் லிங்க்கில் உங்களுக்கு என்னுடைய டெலிகிராம் ஐடியை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அனைவரும் இந்த சீரீஸ் எதுக்காக தொடங்கணும்னா எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஸோ எஸ்பெஷலி யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்களோ எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அரசு வேலை என்பது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்கிறோம். ஸோ அனைவரும் வெற்றி பெறணும்னு சொல்லி நன்றி, வணக்கம்.